தமிழகத்தில் தொடர்ந்து வெறிநாய்களின் கடி அதிகரித்து வருவதாக பல்வேறு இடங்களில் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இதை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி நகர பகுதிகளில் சுற்றித் திரியும் வெறிநாய்கள் 20க்கும் மேற்பட்டோரை கடித்துள்ளது. அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், இந்த வெறிநாய் கடி தாக்குதல்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? இது குறித்தான உங்களுடைய கூடுதல் விவரங்கள். பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட மக்களை துரத்தி கடித்த சம்பவம் சேலம் மாவட்டம் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி நகர பகுதியில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், மட்டம்பட்டி, சக்தி நகர், எபினேசர் காலனி, புதிய எடப்பாடி சாலை, கறிக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் சுற்றித் திரியும் நாய்கள் சாலையில் செல்பவர்களையும் வீட்டில் குடியிருப்பவர்களையும் இன்று காலை முதலே துரத்தி கடித்து வருகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் சங்ககிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். தெருக்களில் சுற்றித் திரியும் வெறிநாய்க்களை பிடித்து பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையுடன் கோரிக்கை வைக்கின்றனர். இன்று காலை முதல் தெருநாய்க்களின் அட்டகாசத்தால் 20க்கும் மேற்பட்டோர் மக்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிரண்.